1 மணி நேரம் நான் பேசுவேன். 7:20 நான் முடிப்பேன். விசாக பெருமாள், இது 1 மணி நேரத்தில் முடிக்கக்கூடிய தலைப்பு இல்லை. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவில் சிட்னிக்கு அடுத்து மிக அதிகமாக நம்முடைய தமிழர்கள் வாழக்கூடிய மெல்போர்னில் தமிழ்ச்சங்கம் மிகச்சிறந்த முறையில் நடக்கிறது. தமிழ் பள்ளி அற்புதமாக அங்கே நடக்கிறது. அங்கே நான் பேசுவதற்கு சென்றேன். நான் பேசுவதற்கு முன்னால் அந்த தமிழ் பள்ளி மாணவ மாணவியர் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். அதில் முக்கியமாக வழக்குரை காதையை சில குழந்தைகள் அற்புதமாக பேசினார். உண்மையில் சொல்கிறேன், மெல்போர்னில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் பள்ளியை சார்ந்த குழந்தைகள் சிலப்பதிகாரத்தில் உள்ள வழக்குரை காதை பகுதியை அப்படியே பிழையற வெளிப்படுத்தியதை பார்த்து நான் வியந்து போனேன். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு உண்மை புரிந்தது. தமிழ்நாட்டை தவிர மற்ற இடங்களில்தான் தமிழ் நன்றாக வாழ்கிறது. அதற்கு பிறகு இன்னொரு குழுவினர் பாஞ்சாலி சபதம், பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தை வைத்து நிகழ்ச்சியை நடத்தினார்கள். நான் பேசுவதற்கு அவர்களிடம் வழங்கியிருந்த தலைப்பு வள்ளுவம் வகுத்த வாழ்வியல். ஆனால் இந்த 2 சின்னஞ்சிறு சிறுமியர்கள் சார்ந்த குழுக்கள் பெண் மக்களை மையமாக வைத்து 2 காட்சிகளை அரங்கேற்றிய பொழுது எந்த குறிப்பும் இல்லை, எந்த தயாரிப்பும் இல்லை. எனக்கு பெண்களுக்காக பேசுவது என்று முடிவெடுத்தேன். இப்பொழுது கூட எனக்குள்ள வருத்தம், நான் பிரகாசத்திடம் முதலில் சொல்லாமற் போனேன். வீடு வீடாக சென்று கொஞ்சம் நிறைய பெண்களை இங்கே வரவழையுங்கள் என்று சொல்வதற்காக. பெண்களுக்காகத்தான் பேச வந்திருக்கிறேன். ஆனால் மிக குறைவாக பெண் மக்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். தொலைக்காட்சியிலேயே தொலைந்து போவது என்று நீங்கள் முடிவெடுத்த வரையில் உங்கள் வாழ்வில் உன்னதம் நோக்கி நீங்கள் உயர்வதற்கு வழியே கிடையாது. சீடர்களுக்கு முன்னால் ஒரு முறை கர்த்தர் பேசிய பொழுது, செவி இருப்போர் கேட்பாராக என்றார். பைபிளை படிக்கிற பொழுது அந்த இடத்தில் திரும்ப திரும்ப யோசித்தேன். நம் அனைவருக்கும் செவி இருக்கிறது. ஆனால் கர்த்தர் செவி இருப்போர் கேட்பாராக என்று குறிப்பிட்டு சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? சான்றாண்மை மிக்க பெருமக்கள் வந்து மிகச்சிறந்த செய்திகளை வழங்குகிற பொழுது அந்த செய்திகளை கேட்கக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் மட்டும்தான் செவி இருப்பவர்கள். அவர்கள் மட்டும் என் முன்னால் வந்து நின்றால் போதும் என்பதுதான் அங்கே உள்ள குறிப்பு. நிறைய பெண் மக்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு வர வேண்டும், வெளி உலகம் நோக்கி வர வேண்டும். இப்பொழுது நான் பேசுவதில் உண்மையில் சொல்கிறேன், ஒரு பெரியார் 3 மணி நேரம் பேசுவார். ஏராளமான பெரியாருடைய பேச்சுக்களை என் இளம் பருவத்தில் கேட்டு வளர்ந்தவன் நான். அதுபோல் தொல்காப்பியம் தொடங்கி இன்று வரை இந்த பெண் உலகத்திற்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற அநீதியை மட்டும் நான் எடுத்து சொல்வதென்றால் 3 மணி நேரம் கூட போதாது. நண்பர்களே, ஒன்றை யோசியுங்கள். உலகத்தின் எல்லா நாடுகளிலும் சட்டங்களை இயற்றியவர்கள் யார்? ஆண் மக்கள். உலகத்தின் எல்லா நாடுகளிலும் தத்துவ ஞானிகளாக உயர்ந்தவர்கள் யார்? ஆண் மக்கள். உலகத்தில் மதங்களை உருவாக்கியவர்கள் யார்? ஆண் மக்கள்.
எந்த ஒன்றையும் நீங்கள் யோசித்து பார்த்தால், ஏன் இலக்கியமே நீங்கள் பார்த்தால், கிரேக்கத்தின் இலியாத், ஓமருடைய இலியாத் ஒடிசியிலிருந்து இங்கே பெருங்காப்பியங்களாக பிறந்த இராமாயணம், மகாபாரதம், தமிழிலே பிறந்த காப்பியங்கள் எல்லாமே ஆண் மக்களால் படைக்கப்பட்டவை. பெண்ணுக்கு அன்று தொட்டு இன்று வரை இடமே கிடையாது. கண்ணதாசனை பற்றி சகோதரி அழகாக நிறைய பாடல்களை பாடிவிட்டு போனார். 5000 பாடல்களுக்கு மேல் கண்ணதாசன் எழுதி இருக்கிறார். ஆனால் இது போன்ற மிகச்சிறந்த நுணுக்கமான கருத்துக்களை வழங்கி இருக்கிற பாடல்களை பரவலாக மேடைகளில் கண்ணதாசனை பற்றி பேசுபவர்கள் பேசுவது கிடையாது. ராணி சம்யுக்தா என்று ஒரு படம், நீங்கள் வீட்டிற்கு போன பிறகு மறவாமல் யூடியூபில் நான் சொல்லுகிற அந்த பாட்டை கேளுங்கள். ஜமுனா ராணி எத்தனையோ பாடல்களை பாடியிருக்கிறார். அவர் பாடிய பாடல்களிலேயே இதுதான் அற்புதம். பெண்களுக்காக கண்ணதாசன் பெண்ணாகவே மாறி எழுதிய பாடல்கள். சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே, ஜீவனுள்ள பெண்ணினத்தை வாழவிட மாட்டாயா? யோசியுங்கள். சித்திரத்தில் பெண் எழுதுகிறான். ஒரு ஓவியன் ஒரு பெண்ணை சித்திரத்தில் வடிக்கிற பொழுது அவளுடைய கூந்தல் இப்படி இருக்க வேண்டும், அவளுடைய கன்ன கதுப்புகள் இப்படி இருக்க வேண்டும், அவள் கண்கள் இப்படி இருக்க வேண்டும், அவள் புருவங்கள் இப்படி இருக்க வேண்டும், அவள் விழிகள் இப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து அவன் ஓவியம் தீட்டுகிறான். சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே, உயிரற்ற ஒரு படத்தை வரைவதற்கு இவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டு மிக அழகான ஒரு பெண் ஓவியத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற பெண் ஆண் மக்கள், சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே, ஜீவனுள்ள பெண்ணினத்தை வாழவிட மாட்டாயா? உயிரோடு உள்ள பெண் மக்களை நீங்கள் எப்பொழுதும் வாழவிடப் போவதே இல்லையா? அந்த பாடல் முழுவதையும் பேசினால் நேரம் அதிகமாக போகும். அற்புதமான பாடல் அது. மன்னர்குல கன்னியரும் கண்கலங்க நேரும் என்றால் மண்டலத்தில் பெண்களுக்கு வாய்த்த விதி இதுதானோ என்று முடியும். அரசனுக்கு மகளாக பிறந்தாலும் அழுதுதான் தீர வேண்டும். அதுதான் பெண்ணுக்கான விதி, சமூகம் வகுத்திருக்கிற சாபம். நண்பர்களே, கொஞ்சம் யோசியுங்கள். உலகை படைத்தவள் பெண், உலகை படைத்தவள் பெண். பெண்ணை தவிர்த்து விட்டு ஓர் உலகத்தின் இயக்கத்தை உங்களாலே நினைந்து கூட பார்க்க முடியாது. பிறருக்காகவே வாழும் உள்ளம் உடையவள் பெண், பெருங்கருணை மிக்கவள். ஆனால் அந்த பெண்ணை தாய், மனைவி என்ற 2 எல்லைகளுக்குள்ளே ஒடுக்கி அவளுக்கான வடிவத்தை அமைத்து கொடுத்திருக்கிறோம். அன்று தொட்டு இன்று வரை எந்த இலக்கியமும் பெண்ணுக்கு நீதி வழங்கவில்லை. தமிழில் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று தொல்காப்பியத்தை பேசுகிறோம். 3000 ஆண்டுகளாக தமிழனுடைய பார்வை எப்படி இருந்திருக்கிறது? ஒரு பெண்ணுக்கு இலக்கணம் என்ன, ஒரு ஆணுக்கு இலக்கணம் என்ன தொல்காப்பியன் சொல்கிறான். பெருமையும் உரனும் ஆடும் என. ஆண் என்பவன் யார்? பெருமையும் உரனும் ஆடும் என. பெருமை அறிவு. அதே தொல்காப்பியன் ஒரு சூத்திரம் சொல்வான். பெருமை எப்படி, யார் யாருக்கு எந்த வகையில்? கல்வி, தருகன், இசைமை, கொடை,
எனச் சொல்லப்பட்ட பெருமிதம் 4. இந்த 4 தான் ஒருவருக்கு பெருமையை தேடித்தரும். அதில் முதலில் கல்வி. அந்த கல்வி அன்று தொட்டு மறுக்கப்பட்டது பெண்களுக்கு. கல்வி. அடுத்து தருகன், தீமையை எதிர்த்து நிற்கக்கூடிய அஞ்சாமை. அடுத்து இசைமை, புகழ். அடுத்து கொடை, அள்ளி வழங்கும் தன்மை. இந்த 4 பண்புகள் தான் ஒரு மனிதனுக்கு பெருமையை தேடித்தரும். இங்கே பெருமை என்பது அறிவு சார்ந்தது. ஒரு ஆணுக்குரிய இலக்கணம் என்ன? 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியன் என்ன சொல்கிறான்? வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வகுத்து தந்தவன் தொல்காப்பியன். உலகத்தின் எந்த பகுதியிலும் ஒரு இலக்கணம் வாழ்வு குறித்து பேசியதில்லை, மொழி குறித்து பேசுவதோடு நிற்கும். ஆனால் தொல்காப்பியன் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரத்தோடு நிற்கவில்லை, பொருளதிகாரம் தருகிறான். இந்த மண்ணில் உள்ள மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவன் வகுத்து கொடுக்கிறான். அதில் அவன் சொல்கிறான், ஆணுக்கு இலக்கணம் என்ன? பெருமையும் உரனும் ஆடும் என. அறிவும் வலிமையும் நிறைந்தவன் ஆண்மகன். சரி, பெண். தொல்காப்பியன் பெண்ணை பற்றி என்ன சொல்கிறான்? அச்சமும் நானும் மடனும் முந்துறுத்தல் நிச்சமும் பெண்பார்க்கு உரிய என்ப. யார் பெண்? அச்சப்பட வேண்டும் அவள், நாணப்பட வேண்டும், மடம் கொண்டவளாக இருக்க வேண்டும். அச்சம், நாணம், மடம் என்பதற்கான இலக்கணம் என்ன? தீமையை கண்டு அஞ்சுதல். அந்த அச்சம் பெண்ணுக்கு வேண்டும். பழிபாவங்களுக்கு நாணுதல். அந்த நாணம் பெண்ணுக்கு வேண்டும். கொழுத்து கொண்டு கொண்டது விடாமை என்று உரை எழுதுவார்கள். பேராசிரியர் மகாலிங்கத்துக்கு தெரியும். மடம் என்பது என்ன? வழி வழியாக பெரியவர்கள், சான்றோர்கள் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்களோ அதை அப்படியே பற்றி அதன்படி பிறழாமல் வாழ வேண்டும். இவையெல்லாம் ஆணுக்கு கிடையாதா? தீமைக்கு அஞ்சுவதும் பழிபாவங்களுக்கு நாணுவதும் சான்றோர் சொல்லை அப்படியே நெஞ்சில் நிறுத்தி வாழுவதும் ஆணுக்கு கிடையாதா? பெண்ணுக்கு மட்டும்தானா? யோசியுங்கள். ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி தொல்காப்பியத்தில் தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு இடத்தில் சொல்கிறேன், தற்புகழ் கிளவி. சூத்திரம் சொல்லும் பொழுது கொஞ்சம் புரியாமல் இருக்கும், விளக்கினால் புரியும். தற்புகழ் கிளவி கிழவன் முற்கிழத்தல் எத்துணையாயினும் கிழத்திக்கில்லை. கிழவன் என்றால் தலைவன், கிழத்தி என்றால் தலைவி. தற்புகழ் கிளவி கிழவன் முற்கிழத்தல் எத்திரத்தாயினும் கிழத்திக்கில்லை. ஒரு பெண் தன்னுடைய பெருமைகளை மறந்தும் ஒரு ஆண்மகன் முன்னால் பேசுவதற்கு உரிமை இல்லை. தன்னுடைய பெருமைகளை, தன்னுடைய பண்பு நலன்களை ஒரு பெண் ஆணிடம் பேசக்கூடாது. தொல்காப்பியம் வகுத்து வைக்கிறது. தற்புகழ் கிளவி அதே நேரத்தில் கிழவன் முன் பேசக்கூடாது பெண்ணை. ஆனால் கிழவன், தலைவன் பேசலாம். கிழவியர் முன் தற்புகழ் கிளவி கிழவோன் வினைவையின் உரிய என்ப. சூத்திரம் பார். ஆண் தன்னுடைய பெருமைகளை பெண்ணுக்கு முன்னாலே பேசலாம்.
ஆனால் மறந்தும் பெண் தன் பெருமையை ஆணுக்கு முன்னால் பேசலாகாது. இதே தொல்காப்பியன் சொல்கிறான், தன்னுரு வேட்கை கிழவன் முற்கிழத்தல். தன்னுரு வேட்கை கிழவன் முற்கிழத்தல் எந்த நிலையிலும் கிழத்திக்கு இல்லை. எண்ணுங்காலை கிழத்திக்கு இல்லை. யோசித்து பாருங்கள். அவளுடைய உணர்வுகளை, அவளுடைய வேட்கையை, அவளுடைய விரகத்தை, அவளுடைய வலியை, அவளுடைய வேதனையை ஒரு ஆணுக்கு முன்னால் சொல்வதற்கு அவளுக்கு அனுமதி இல்லை. இது தொல்காப்பியம் வகுத்து வைத்திருக்கிற நீதி. நிறைய நான் தொல்காப்பியத்துக்குள்ளேயே சொல்ல முடியும். ஆனால் நான் 24 மணி நேரம் ஆகும் தொல்காப்பியத்தில் தொடங்கி நான் வருவதற்கு. சங்ககாலம் பொற்காலம் என்கிறோம் இல்லையா? பரத்தையர் இன்று நேற்றாயிருக்கிறார்கள். 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது தொல்காப்பியம் என்று சொல்கிறோம். சில பேர் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று இன்னும் கூடுதலாக பெருமிதத்தோடு பேசுகிறார்கள். அந்த தொல்காப்பியம் சொல்கிறது, ஒரு தலைவன் அவனுக்கு காமக்கிழத்தியும் மனையோளும், அவனுக்கு மனையோள் மனைவியும் இருப்பாள், காமக்கிழத்தி வைப்பாட்டியும் இருப்பாள். மாயப் பரத்தையர் உள்ளும் வழியும் தொல்காப்பிய வரி இது. நீங்கள் இது போன்ற கனமான செய்திகளை எல்லாம் முதலில் காது கொடுத்து கேட்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படியே மேலெழுந்த வாரியாக இன்புறுத்தல் ஒன்றுதான் இலக்கியத்தின் பயன் என்பது போல நடப்பது குறித்து நான் மிகவும் வருந்துகிறேன். இன்றைக்கு எந்த பேராசிரியர் தொல்காப்பியம் பேசுகிறார்? எந்த பேராசிரியர் இப்பொழுது உங்களுக்கு சங்க இலக்கியத்தின் சாறு பிழிந்து உங்களுக்கு கொடுக்கிறார்? ஓடி போய் திருமணம் செய்து கொள்ளலாமா? உட்கார்ந்து கொண்டு திருமணம் செய்து கொள்ளலாமா? 20 வயதில் இன்பமா? 60 வயதில் இன்பமா? கூட்டு குடும்பம் தேவையா? தனி குடும்பம் தேவையா? பேராசிரியர்களே இப்படி மலிவாக பேசினால் இந்த மண் செய்த பாவம் என்று நான் நினைக்கிறேன். வேற என்ன சொல்வது? இப்பொழுது பேச்சுக்கு பேச்சு தண்ணீர் குடித்து கொண்டிருக்கிறேன். இப்படி 55 ஆண்டு காலமாக பேசி 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 என்னை கெடுத்து கொண்டதை தவிர இந்த மண்ணை மேன்மைப்படுத்த முடியவில்லை. வள்ளுவன் சொல்கிறான், என்ன மாதிரியான முட்டாளுக்கு தான் சொல்கிறான், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலார். உலகம் எப்படி போதோ அப்படியே போடா மகனே, அதற்கு மாறாக நீ நின்றால் நீ எவ்வளவு கற்றாலும் நீதான் முதல் முட்டாள்னு சொல்கிறான். இது தெரிந்த முட்டாள் நான். ஆனால் என் சுதர்மம் இதிலிருந்து விலகாது. எத்தனை ஆயிரம் பேர் கேட்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை எனக்கு, எவ்வளவு பேர் சிந்திக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். யோசியுங்கள். 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொல்காப்பியத்தில் மாயப்பரத்தை உள்ளிய வழியும் என்ற வரி இருக்கிறது. அப்போது அங்கே பரத்தை இருக்கிறாள், கனிகை இருக்கிறாள். தமிழனுடைய வாழ்வு எப்படி இருந்தது? ஊவே சாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா மிக அழகாக சொல்கிறார், மனம் வருந்தி சொல்கிறார். நெல்லுக்கு உமியும், நெல்லுக்கு உமி, கடலுக்கு நுரையும், மதிக்கு மருவும் குறையாக இருப்பது போல் இந்த தமிழன் வாழ்வில் பரத்தையர் தொடர்பு குறையாக இருந்திருக்கிறது சங்ககாலம் தொற்று. எனவே தொல்காப்பியத்திலிருந்து நீங்கள் பார்த்தாலே ஆணுக்கு ஒரு நீதி பேசப்படுகிறது, பெண்ணுக்கு ஒரு நீதி பேசப்படுகிறது.
பிறகு நீங்கள் சங்க இலக்கியங்களை பாருங்கள், என் குறுந்தொகையை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். வினையே ஆடவர்க்கு உயிர், வாழ்நுதல் மனை உரை மகளிர்க்கு ஆடவர் உயிர். வினையே ஆடவர்க்கு உயிர், வாழ்நுதல் மனை உரை மகளிர்க்கு ஆடவர் உயிர். என்ன சொல்கிறான்? தொழில் புரியக்கூடிய ஆணுக்கு பெண் உயிராக இருக்கிறாள். வாழ்நுதல் மனை உரை மகளிர்க்கு, வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிற பெண்ணுக்கு ஆண் உயிராக இருக்கிறான். அங்கேயே டிவிஷன் ஆஃப் லேபர் பிரிக்கிறான் பாருங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தொழில் ஆண் செய்யணும், பெண் மனை உரை மகளிர் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். கற்பூரத்தை டப்பாவுக்குள்ள அடைச்சி மேலே மூடிய போட்டான்னா கற்பூரம் கரையாது. டப்பா மூடிய திறந்தா கற்பூரம் கரைஞ்சிடும். அதனால பெண்ணை இவன் கற்பூரமாக பார்க்கிறான். டப்பாவில் அடைத்து வைப்பதை போல வீட்டுக்குள்ள அடைத்து வைத்தான். வெளி உலக தொடர்பு இருந்தால் இவள் வரம்பு மீறி போவாள், நெறி பிறழ்ந்து போவாள். ஐயோ, யோசிங்க. அச்சமும் நானும் மடனும் முந்துறுத்தல் நிச்சமும் பெண்பார்க்கு உரியன்னு தொல்காப்பியம் சொல்றான். பாரதி இதெல்லாம் பாரதி படிச்சிருக்கான். நாய்கட்கு வேண்டுமாம் நாணம். அச்சமும் நாணமும் யாருக்கு வேணும்? நாய்கட்கு வேண்டும். யாரடா பெண்? ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்கள். பெண்ணின் குணம் எது? ஞானம், நல் அறம், வீரம், சுதந்திரம். நீ எப்படி படிப்பீங்க? ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம். அப்படி அல்ல. அது ஞானம் பெண்ணுக்கு இருக்கு, நல் அறம் பெண்ணுக்கு இருக்கு, வீரம் பெண்ணுக்கு இருக்கு, சுதந்திரம் பெண்ணுக்கு இருக்கு. இவையெல்லாம் இருந்தால், இவற்றை ஆண் உலகம் அனுமதித்தால் அவர்கள் கெட்டு விடுவார்கள் என்று நினைக்கிறீர்களா? செம்மை மாதர் திரம்புவதில்லையா? பெண் மக்கள் செம்மை சார்ந்தவர்களடா. அவர்கள் ஒருபோதும் கெட்டு போக மாட்டார்கள், ஒருபோதும் கெட்டு போக மாட்டார்கள். கூட்டுக்குள்ளேயே அடைத்து வைக்காது. இப்படி நீங்கள் ஏராளமாக நீங்கள் குறுந்தொகை, ஆனால் இவைதான் சங்க இலக்கியம் என்று நினைத்து விடாதீர்கள். அற்புதமான வாழ்வியல் சார்ந்த பேருண்மைகள் எல்லாம் சங்க இலக்கியங்களில் நாம் பார்த்து பார்த்து படித்து படித்து சிலிர்த்து போகலாம், அது வேறு. ஆனால் பெண் என்று வந்துவிட்டால் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. இந்த பங்கைய கைநலம் பார்த்தளவோ இந்த பாரினில் அறங்கள் வளருதம்மா. கவிமணி தேசிகநாயகம் பிள்ளை சொல்றார். இப்படி சொல்லி சொல்லியே பெண்களை ஏமாற்றி வச்சிருக்கிறோம் நாம. அம்மா நீ சாதாரணமானவளா? நீ தெய்வம்டா கண்ணா, நீ தெய்வம், என்னை வாழ வைக்கிற தெய்வம். உடனே அந்த பெண் என்ன சொல்லணும்? மகனே, நீ என்னை தெய்வமாக மதிக்க வேண்டாம், சக மனுஷியாக மதித்தால் போதும். நாம் சக மனுஷியாக மதிப்பதில்லை. நீங்கள் கலித்தொகையை பாருங்க, எவ்வளோ அழகாக கலித்தொகையில் சொல்கிறான். ஒரு பெண் ஒரு ஆண் 2 பேரும் காதலிக்கிறார்கள். இந்த பெண் தாய் தந்தையிடம் சொன்னால், நான் அவனை காதலிக்கிறேன், நான் அவனை கடிமணம் செய்ய விரும்புகிறேன். பெற்றோர் அதை மறுத்தார்கள். உடனே பெண்ணும் அந்த பையனும் யாருக்கும் சொல்லாமல் ஓடி போய்விட்டார்கள். இப்பொழுது நாம் என்ன சொல்கிறோம்? ஓடி போய்விட்டார். அப்பொழுது சங்க இலக்கியம் அது எப்படி பேசுகிறது? உடன்போக்கு நிகழ்ந்தது, உடன் போக்கு நிகழ்ந்தது. எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க தமிழில். உடன்போக்கு நிகழ்ந்தது.
பெண்ணை காணோம். உடனே தாய் பதறி அடித்து ஓடுகிறாள். தெரிந்த இடமெல்லாம் தேடுகிறாள். அப்படி போகிற வழியில் 2 அந்தணர்கள் வருகிறார்கள். அவர்களை பார்த்து இவள் கேட்கிறாள், பெருமக்களே, இந்த வழியில் ஒரு அழகிய பெண்ணும் அழகிய ஆணும் இணைந்து சென்றதை நீங்கள் பார்த்தீர்களா? இதுதான் காட்சி. உடனே அந்த 2 பேரும் சொல்வதாக கலித்தொகை பாட, தாயே வருந்தாதே, ரெண்டு பேர் போனதை நாங்கள் பார்த்தோம். மலையில்தான் சந்தன மரம் இருக்கிறது. மனம் தரும் சந்தனம் மலையில்தான் பிறக்கிறது. ஆனால் அது மலைக்கு பயன்படாது. கடலில்தான் வெண்முத்து கிடைக்கிறது. அதனால் கடலுக்கு எந்த பயனும் கிடையாது. யாழில்தான் இசை பிறக்கிறது. அதனால் யாழுக்கு எந்த பயனும் கிடையாது. மலையில் பிறந்த சந்தனம் மனிதனின் மார்புக்கு சொந்தம். கடலில் பிறந்த வெண்முத்து பெண் மக்களுக்கு சொந்தம். யாழில் வெளிப்படும் இசை காது கொடுத்து கேட்பவருக்கெல்லாம் சொந்தம். அதுபோன்றுதான் நீ பெற்ற பெண் அந்த ஆணுக்கு சொந்தமே தவிர உனக்கு சொந்தம் இல்லை. போய் வா மகளே. இதுதான் கலித்தொகை காட்டுகிற காட்சி. நண்பர்களே, இதன் மூலம் என்ன சொல்கிறீர்கள்? வேதனையோடு நான் பேசுகிறேன். என்ன சொல்லி நீங்கள் கற்பிக்க முயற்சிக்கிறீர்கள்? பெண்ணை பற்றி பேசுகிற பொழுது சந்தனம் பற்றி பேசுகிறீர்கள், வெண்முத்து பற்றி பேசுகிறீர்கள், யாழை பற்றி பேசுகிறீர்கள். சந்தனம் ஒரு பொருள், நான் உபயோகிக்கிற நுகர்கிற ஒரு பொருள் இல்லையா? முத்து நான் பயன்படுத்துகிற ஒரு பொருள். இசையும் நான் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருள். அப்படி என்றால் பெண் பொருள். பொருள் அதுதான் அன்று தொட்டு ஏராளமாக நான் சொல்வேன். பெண்ணை ஒரு ஆண் தன்னுடைய உடைமை பொருளாக்கி கொண்டான். அதுதான் முக்கியம். வேட்டை சமுதாயம் இருந்ததே, அதுதான் ஆதி பொது உடைமை சமுதாயம். கம்யூனிஸ்டுகள் சொல்கிற சமுதாயம் இப்பொழுது சொல்றார்களே, இவன் வேட்டையாடு பசி தீர்த்து வாழ்ந்தானே, அந்த காலம்தான் ஆதி பொது உடைமை சமுதாயம். அனைத்தும் பங்கிடப்பட்டது, அனைவருக்கும் வழங்கப்பட்டது. அங்கே சமத்துவம் இருந்தது, சமம் தர்மம் இருந்தது. பெண்தான் தலைமை பொறுப்பை ஏற்றிருந்தாள். மனித நாகரிகம் செழிப்புற்றதற்கு 2 முக்கியமான கண்டுபிடிப்புகள் தான் காரணம். ஒன்று அவன் கண்டுபிடித்த நெருப்பு, இன்னொன்று அவன் கண்டுபிடித்த சக்கரம். இந்த 2ம் தான் மனித நாகரிகத்தை முன்னெடுத்து சென்றது. அன்று வேட்டை சமுதாயமாக இருந்த பொழுது நெருப்பை கண்டுபிடித்தான். அந்த நெருப்பை அணையாமல் பாதுகாக்கும் பொறுப்பை பெண்ணிடம் கொடுத்தான். அன்று கொடுத்த நெருப்பு இன்று வரை அந்த பெண்ணிடம் மட்டும்தான் இருக்கக்கூடிய பொறுப்பு இல்லையா? அவளுக்கு தானே சமையலறை. அதனால் நீங்கள் கலித்தொகையை பார்த்தாலும் பெரிய மாற்றம் இல்லை, குறுந்தொகையை பார்த்தாலும் பெரிய மாற்றம் இல்லை. வரிசையாக அதில் உள்ள எல்லாவற்றையும் சொன்னால் அது நேரம் போகும். சரி, நாம் திருக்குறளை பற்றி பேசுகிறோம். திருக்குறள் வள்ளுவனுக்கு, நானே வள்ளுவனை கடவுள் நிலைக்கு, ஏன் கடவுளை விட உயர்வாக வைத்து போற்றக்கூடியவன் நான். ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு தனி மனிதன் எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறான். இப்படியெல்லாம் சிந்திக்க கூடுமா? வியந்து வியந்து பார்க்கிறேன் நான். ஆங்கிலத்தில் ஒரு மொழி உண்டு,
A great poet is the creator and also the creation of his age. ஒரு மகாகவி ஒரு புதிய சமூகத்தை படைக்க ஏடெடுத்து எழுதுவான். அவனை அறியாமலேயே அன்றைய சமுதாயத்தின்பால் அவன் சமைக்கப்படுவான். என்னதான் முற்போக்கு கருத்தாக இருந்தாலும் பெண்ணை பொறுத்தவரையில் வள்ளுவன் பிற்போக்குவாதி தானே. தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. இதை விட கொடுமை உலகத்தில் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? உங்கள் மனைவியை அழைத்து மழையை வர சொல், நீ கற்புள்ளவளா இல்லையா என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் என்று சொல்வது எவ்வளவு பெரிய கொடுமை. தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. மழை பெய்யுமா? ஆனால் இந்த வள்ளுவனை பாவேந்தர் பாரதிதாசன் தான் காப்பாற்றி கரை சேர்க்கிறார். எத்தனையோ பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. பாவேந்தர் உரையில் இதை அழகாத உண்மையிலேயே வியப்பாக இருக்கும். அவர் சொல்கிறார், தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழைன்னு வள்ளுவன் சொல்கிறான். இதை நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்தால்தான் அந்த மழை பெருமைக்குரியது. பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்தால் எப்படி மழை பெருமைக்குரியதோ அந்த மழையை போன்றவள் தான் நம்முடைய பெண்ணும். தெய்வம் தொழாள் கொடுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. பெய்யென்று சொன்னால் மழை பொழிகிறதே, அந்த மழையை போன்றவள் இவள். அவர் புது விளக்கெல்லாம் கொடுத்துட்டாரு. நம்ம நாட்டில் நிறைய விளக்கெல்லாம் கொடுப்பாங்க. நயம் சொல்லியே நைந்து போன இனம் எதிரான தமிழனன் தான். அவ்வை ஒரு பெண், அவ்வையில் 3 அவ்வை 4 அவ்வைன்னு சொல்கிறான். சங்க இலக்கியத்தில் உள்ள அவை வேற. சங்க இலக்கியத்தில் புறநானூறில் 400 பாடல் இருக்குது. 400 பாடலில் 22 பாடல்கள் எழுதியது ஔவையார் தான். ஆனால் இவன் சொல்கிறான் பெண்ணுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லை. பெருமையும் புறனும் ஆடுவும் என. ஆணுக்குத்தான் அறிவும் வலிமையும், பெண்ணுக்கு அச்சம் மடம் நாணம்தான். ஏன் அன்று தொட்டு இன்று நீங்கள் திரைப்பட பாடலை பாருங்களேன். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு. அப்போ அம்மாவுக்கு அறிவு கிடையாதா? அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு. பாட்டு அதே பாடலாசிரியர் தான் இன்னொரு பாட்டை எழுதியிருக்காரு. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். அப்போ ஆணுக்கு அறிவு, பெண்ணுக்கு அன்பு வகுத்து வச்சிருக்கான். புறநானூரில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் 22 பாடல், 400 பாடலில் 22 பாடல் இருக்கு ஔவையாருடையது. ஔவையார் பாடியிருக்கிறார், பொன்முடியார் பாடியிருக்கிறார், மாரோக்கத்தின் அப்பசலையார் பாடியிருக்கிறார். வரிசையாக எத்தனை பெண் மக்கள், 20க்கும் மேற்பட்ட பெண் மக்கள் பாடியதெல்லாம் இருக்கு. அப்போ பெண் மக்களுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாதா? இல்லை, வள்ளுவன் எழுதின குறளுக்கு பரிமேலழகர் எழுதுகிற உரை இருக்க நினைச்சே பார்க்க முடியல எனக்கு. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், வள்ளுவன் எழுதுகிறான். பெற்ற காலத்தில் அடைந்த இன்பத்தை விட தன்னுடைய பிள்ளை மிகச்சிறந்த பண்பு நலன் கொண்டவன் என்று பலரால் பாராட்டப்படுவதை கேட்டு இவள் மகிழ்கிறாள். இது வள்ளுவன் எழுதுகிறான். பரிமேலழகன் எதற்கு உரை எப்படி எழுதுகிறாரு? இவ கேட்ட தாயின்னு ஏன் வள்ளுவன் சொல்றான் தெரியுமா? தானாக அறியும் அறிவு இவளுக்கு இல்லாமையின் பிறர் சொல்ல கேட்ட தாய். தன் பிள்ளையினுடைய பெருமையை தானே அறியக்கூடிய அறிவு இல்லை, அதனால் பிறர் சொல்ல கேட்ட தாய். ஆக அறிவுக்கும் பெண்ணுக்கும் தொடர்பே கிடையாது.
நான் அடைந்ததிலேயே மிக பெரியது என்ன? நான் பிள்ளையை பெற்றது தான். அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிறன் வள்ளுவன் சொல்லுவான். அதுக்கு பரிமேலழகர் எழுதுகிறார். இங்கே அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிறன் ஏன் சொல்கிறார் வள்ளுவர்? அங்கே ஆண் பிள்ளையை தான் சொல்கிறார். ஏன் ஆண் பிள்ளையை சொல்கிறாருன்னு நான் உங்களுக்கு விளக்கறேன் தெரியுமா? அங்கே வள்ளுவன் அறிவறிந்தன்னு ஒரு அட்ஜெக்டிவ் வச்சுட்டான். அட்ஜெக்டிவ் அறிவறிந்த மக்கள்னு சொல்லும் பொழுது பெண் ஒழித்து நின்றதுன்னு பரிமேலழகர் எழுதுகிறார். இதெல்லாம் நியாயமாயா? நீங்களே சொல்லுங்க. பெண் வழி சேரல் ஒரு அதிகாரமே எழுதி வச்சிருக்கார் வள்ளுவர். 10 குறட்பாக்கள் எழுதி வச்சிருக்காரு. மனை விழைவார் மான் பயன் எய்தார், வினை விழைவார் வேண்டா பொருளும் அது. ஒரு பெண்ணினுடைய சொல்லை கேட்டா எந்த பெரிய பயனையும் நீ அடைய மாட்ட. பெண்ணேவல் செய்தொழுகும் பெண்மையின் நானுடை, பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நானுடை, பெண்ணே பெருமை உடைத்து. பெண்ணுக்கு அவ சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆணாக இருப்பதை விட நாணம் மிகுந்த பெண்ணாக இருப்பது சிறப்புன்னு வள்ளுவர் பேசுகிற 10 குறள் இருக்கு. அப்போ திருக்குறளுக்குள்ளேயும் சமநீதி இல்லை. வாழ்க்கை துணை நலம்னு சொல்றார் அவர். முக்கியமாக பெண் என்பவளை யார்? கற்பு. கற்பு அதுதான் முக்கியம். வேட்டை சமுதாயமாக இருந்த பொழுது சொத்துடைமை இல்லை. கற்பு எப்பொழுது வந்தது என்பதை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக பாருங்க. வேட்டை சமுதாயமாக இருந்தது அப்பொழுது ஒன் ஃபார் ஆல் ஃபார் ஒன். வேட்டை சமுதாயம் வேளாண்மை சமுதாயமாக மாறியது. வேளாண்மை சமுதாயமாக மாறியதும் அவனவனுக்கான சொத்து வந்து சேர்ந்தது. சொத்து உடைமைக்கு சூழல் வந்து விட்டது. சொத்துடைமை வந்த பிறகு இவன் சிந்திக்கிறான், என்னுடைய சொத்து, என் மனைவி, என் மூலமாக பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் போய் சேர வேண்டும், வேறு யாருக்கும் அந்த சொத்து போகக்கூடாது என்று சிந்தித்ததனாலே தான் என் மூலமாக பெறக்கூடிய பிள்ளைக்குத்தான் சொத்து போக வேண்டும் என்பதற்காகத்தான் பெண்ணுக்கு கற்பு என்று வைத்தான். என்னோடு இருந்தால்தான் நீ கற்பு, என்னிடமிருந்து தவறினால் கற்பு கிடையாது. ஒரு பெண் ஒருவனை ஏறிடுத்தும் பார்க்கக்கூடாது, ஆனால் ஒரு ஆண் யாரை வேணா பார்க்கலாம். இது தொடக்கம் தொட்டே இருக்கு, தொல்காப்பியன் காலம் தொட்டே இருக்கு. பலதார மனம் என்பது தொல்காப்பியத்திலேயே பார்க்கிறோம். அப்போ ஒரு ஆண் பல பெண் மக்களை மணந்து கொள்ளலாம், ஒரு பெண் அடுத்தவனை பார்ப்பதே தவறு. அப்படியே வள்ளுவர் அனுப்பணுமா? இரட்டை காப்பியங்கள் இருக்கு. சிலப்பதிகாரம், மணிமேகலை. அது நெஞ்சையள்ளும் சிலப்பதிகாரம்தான். நீங்கள் சிலப்பதிகாரத்தை பற்றி என்னை பேச சொன்னால் நெஞ்சு உருக உருக பேசுவேன். தமிழில் இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும் என்பதை நீங்கள் சிலம்பு படித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு அழகான படைப்பு இளங்கோவடிகள் இந்த தமிழுக்கு தந்தது. ஆனால் அந்த சிலப்பதிகாரத்தை படைத்த இளங்கோவடிகள் தெரிந்தோ தெரியாமலோ கண்ணகியை தெய்வ நிலைக்கு உயர்த்துகிறார் என்பதை மட்டும்தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மிக மோசமான பெண்ணடிமைத்தனத்தை அவர் அதிலே விதைத்து வைத்திருக்கிறார். எங்கள் காப்பியமே ஒரு பெண்ணுடைய காலில் அணிந்த சிலம்பை வைத்துத்தான் பேசப்படுகிறது. உலகத்தில் எந்த நாட்டிலும் எந்த இலக்கியமும் ஒரு பெண் தலைப்பு வைத்து கிடையாது. மணிமேகலை ஒரு பெண்ணின் தலைப்பை வைத்தே காப்பியம் இருக்கிறது. காலில் அணியக்கூடிய சிலம்பை வைத்து ஒரு காப்பியம் இருக்கிறது. இவையெல்லாம் சரிதான். ஆனால் அந்த சிலப்பதிகாரத்தை நீங்கள் பாருங்கள். முதலிலேயே கண்ணகியைத்தான் அறிமுகப்படுத்துகிறார் இளங்கோவடிகள்.
போதிலார் திருவினால் புகழுடை வடிவென்றும் தீதிலா வடமீனின் திறம் இவள் திறம் என்றும். அருந்ததியை பார்த்து தான் இவன் திருமணம் செய்துக்கும் போது மேலே காட்டுவான். இளங்கோவடிகள் சொல்கிறான், அந்த அருந்ததியே உன்னை போல கற்புள்ளவளாக இருக்கணும், இலக்குமையே உன்னை போல இருக்கணும். அந்த மாதிரி கண்ணகியை அறிமுகப்படுத்துவார். அதற்கு பிறகு நீங்கள் கோவலனை பற்றி பின்னால் சொல்வார். மண் தேய்த்த புகழினார் மதிமுக மடவார்தம் பண் தேய்த்த மொழியினார் ஆயத்து பாராட்டி கொண்டேத்தும் செவ்வேல்னு போகும். ஆனால் அவன் என்ன செஞ்சான்? திருமணமாகும்போது கண்ணகிக்கு வயது 12, இவனுக்கு வயது 16. இவன் மாதவியிடம் மையலுற்றான். உங்களுக்கு சிலப்பதிகாரத்தில் இந்த கதையெல்லாம் தெரியும். நான் சொல்ல வருகிற இடம் என்னதுன்னா, இவன் மாதவியிடம் போனான். மனைவியை மறந்துவிட்டு இவன் மாதவியின் மீது மையலுற்று ஒரு கணிகையிடம் போய் காலம் கடத்துகிறான். ஒரு நாளா, ஒரு வாரமா, ஒரு மாதமா, ஒரு ஆண்டா? மணிமேகலை பிறந்து மணிமேகலைக்கு 10வது பிறந்த நாள் கொண்டாடுறான். இப்போ எத்தனை ஆண்டு காலம் கண்ணகியை அவன் முற்றாக மறந்துவிட்டு மாதவியின் மையலில் சிக்கி கிடக்கிறான் அவன். இந்த இடத்தில் இளங்கோவடிகள் அந்த கோவலனை ஒரு வார்த்தை, ஒரு வரி பழித்து பேசுகிறாரா? பரத்தமை ஒழுக்கத்தில் ஈடுபட்ட நீ என்ன மனிதன் என்று கேட்கிறாரா இளங்கோவடிகள்? இல்லை. வடுநீங்கு சிறப்பின் தன் மனையகம் மறந்தான். வடுநீங்கு சிறப்பின் தன் மனையகம் மறந்தான். சிறந்த மனையறத்தை அவன் மறந்து விட்டான், அவ்வளவுதான். விடுதல் அறியா விருப்பினன் ஆயினான். மாதவியிடமிருந்து விடுபடவே முடியாத அளவுக்கு விருப்பம் கொண்டவனாக இருந்தான். இதுதான் இளங்கோவடிகள் சொல்றது. மாடலமறையோன்னு அதில் ஒரு முக்கியமான பாத்திரம். அவன் புறஞ்சேரி இருத்த காதைன்னு உண்டு. புறஞ்சேரியில் கோவலன் கண்ணையை அழைத்து கொண்டு போய் இந்த சிலம்பை விற்பதற்காக இடம் விட்டு இடம் பெயர்ந்து போனானே, அந்த இடத்தில் மாடலமறையோன் அவனை சந்திக்கிறான். அந்த இடத்தில் இளங்கோவடிகள் எழுதியது தானே மாடலமறையோன் கோவலனை பற்றி பேசுகிறான். எப்பேற்பட்டவன் நீ! செம்பொன் மாறி செங்கையின் பொழிந்தவனாயிற்றே, அப்படியே தங்க காசுகளை அள்ளி அள்ளி கொடுத்தவனாயிற்றே நீ. கடக்களிறு அடக்கிய கருணை மறவனாயிற்றே நீ. மதம் பிடித்த ஒரு யானையிடமிருந்து ஒருவனை காப்பாற்றுவதற்கு தன் உயிரை திறனமாக மதித்து நீ அந்த களிரை அடக்கிய ஆற்றல் பெற்றவனாயிற்றே. பொய் பேசினான் ஒரு இளைஞன் என்பதற்காக சதுக்க பூதம் அவனை சாகடிக்க முயன்ற போது அவன் பாவம் சின்னஞ்சிறு பையன் பொய் பேசிவிட்டான், அவனை விட்டுவிடு, என் உயிரை எடுத்துக்கொள் என்று அந்த சதுக்க பூதத்திடம் வேண்டியவனாயிற்றே நீ. ஒரு அந்தனிடமிருந்து மனம் வேறுபட்டு பிரிந்து போன மனைவியை மீண்டும் அவனிடம் சேர்த்து வைத்தவனாயிற்றே நீ. இப்படியெல்லாம் அவனை புகழ்கிறான். ஆனால் பரத்தமை ஒழுக்கத்தை புரிந்தவனாயிற்றே நீ. மறந்தும் சொல்லலாம. கொடுமை என்னன்னா, இளங்கோவடிகள் தானே எழுதுறாரு, இம்மை பிறப்பில் யானறி நல்வினை. அழகா ஒரு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் மாடலமறையோன். இந்த பிறவியில் நான் பார்த்த வரையில் நீ செய்ததெல்லாம் நல்ல செயல்தான். இம்மை பிறப்பில் யானறி நல்வினை. ஆனால் இவ்வளவு துயரம் உனக்கு வந்தது ஏன்? விதியின் பார்ப்பட்டு வந்த துயரம் இது. அதனால்தான் ஒரு தனி உழந்து திருத்தகு மாமணி கொழுந்தை நீ கொண்டு வந்து இங்கே நின்று கொண்டிருக்கிறாய் அப்படின்னு விதி மேலே பழியை போட்டுட்டு அவன் முடிச்சிடறான். இப்போ இதில் இந்த இடத்துல பேசுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். கண்ணகி வழக்குரை காதை. கண்ணகி வழக்குரை காதைன்னா போகிறா. கோவலன் இறந்துட்டான். அவனை பார்த்து கண்ணீர் விடுறா, கதறா. மதுரையில் உள்ள மக்களிடமெல்லாம் நீதி கேட்குறா. காய் கதிர் செல்வனே என் கணவன் கல்வனோ என்று கேட்குறா. எல்லாமே கேட்டு அழுது முடித்து கடைசியில் அரண்மனை முன்னால் வரான். உடனே எங்கள் வாசலில் வாயிலோன்னு நிற்கிறான். இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள்,
ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணு நேரம் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டுக்கு போய் முதலமைச்சர் இருக்கிற அறையில் வெளியே நிற்கிற ஆளை தள்ளிட்டு உள்ளே போய் பேச முடியுமா? மன்னன் அவன், எல்லையற்ற அதிகாரம் கொண்டவன், பாண்டியன் நெடுஞ்செழியன். அவன் இருக்கிற அரண்மனை, இவன் வாயில் நிற்கிறான். இவ போய் என்ன சொல்கிறா? வாயிலோயே வாயிலோயே அறிவு அறை போகிய இறையறு நெஞ்சத்து பொறியறு நெஞ்சத்து இறை முறை பிழைத்தோன் வாயிலோயே. யாருக்குடா நீ வாயில் காப்பாளனா இருக்க? அறிவு அறை போகியவன், பொறியறு நெஞ்சத்து இறை முறை பிழைத்தவன், அரச நீதியையே பிழைத்தவன், இணை அரி சிலம்பொன்று ஏந்திய கையள். சிலம்பை பிடிச்சின்னு வந்து நிற்கிறா. கடையகத்தாலே போய் சொல்லுன்றான். அவன் பார்த்தான், உள்ளே போனான். வந்து நிற்கிறது காளியான்னு தெரியல, யாருன்னு தெரியல, பதறான், வளர்றான். சரி அவனை வர சொல்லுன்றான். உள்ளே போகிறான். எவ்வளோ அன்பாக கேட்குறான் மன்னன். நீர்வார் கண்ணை யாரையோ நீ, ஏம்மா அழுத கண்ணீரோடு வந்திருக்கிறாயே, நீ யாரம்மான்னு கேட்குறான். இவ தன்னுடைய வரலாறை சொல்கிறான். நான் யார்? மாசாத்துவானுடைய மகன் கண்ணை கோவலன், கோவலனுடைய மனைவி. நான் பிறந்த ஊர் புகார், அதனுடைய பெருமையெல்லாம் சொல்கிறா. எல்லாம் சரி. அங்கே இவளுடைய மாணிக்க பரல் சிலம்பை உடைச்சா அதில் மாணிக்கம் தெரித்தது. அவங்கிட்ட இருந்த பாண்டிமாதேவி இது நினச்சது உடைச்சான், அதில் முத்து இருந்தது. அப்போ யோசிச்சு பாருங்கள், மன்னனை விட செல்வ செழிப்புள்ளவனாக கோவலன் இருந்திருக்கான், கோவலன் குடும்பம் இருந்திருக்கு. உடனே அவன் பார்த்தான், தப்பு பண்ணிட்டோமே. பொன்சை கொல்லன் தன் சொற்கேட்ட யானோ அரசன், யானே கள்வன். மன்பதை காக்கும் தென்புலங் காவல் என் முதற் பிழைத்தது கெடுக என் ஆயுள். அங்கே விழுந்தான், சேர்த்துட்டான். இன்றைக்கி மற்றவனை சாவடிப்பான், அங்கேயே அவன் செத்துட்டான். கெடுக என் ஆயுள்னு செத்தான். அவன் செத்தான். அடுத்த நிமிடமே கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல் என்று சொல்லி கோப்பெருந்தேவியும் செத்துட்டான். என்ன, உலகமே கணவன் தான். கணவன் இல்லை என்றால் அவளுக்கு வாழ்வு இல்லை, அவளுக்கு உலகம் இல்லை, அவளுக்கு எதுவும் இல்லை. அதில் கூட என்ன அழகாக இளங்கோடி சொல்லுவான், தன் உயிர் கொண்டு அவன் உயிர் தேடுவாள் போல் உடனே புறப்பட்டாளாம். இவன் மேலே போயிட்டான், உடனே அவனிடம் போய் சேர வேண்டும் என்பதற்காக இவன் உயிரை விட்டு விட்டு மேலே போயிட்டான். சரி, இவ செத்து போனதே தெரியல கண்ணகிக்கு. அவ செத்து போனதே தெரியாம அதே கோபத்தோடு பேசுறான். நான் யார்? நான் ஒரு பத்தினி. பட்டாங்கில் யானும் ஓர் பத்தினியே யாமாகில் ஒட்டேன் அரசோடு ஒழிப்பேன் மதுரையையும் சபதம் போடுறார். இதெல்லாம் சரி. என்னுடைய புகாரில் எப்பேற்பட்ட பத்தினிகள் இருந்தார்கள்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறா. 7 பத்தினி பெண்களை பற்றி சொல்கிறா. என்னால் பொறுத்து கொள்ளவே முடியலையா. நீங்கள் கொஞ்சம் போய் படித்து பாருங்கள். நீங்கள் எங்கே படிக்க போகிறீங்க? இந்த 7 பேர் இவர்கள்லாம் பத்தினிகள். அவர் சொல்கிறது கேளுங்க. அதில் ஒரு 3 பேரை விட்டுருங்க, 4 பேர் தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தி சின்ன பிள்ளவ, அவளுடைய தோழிகளோட கடற்கரை மணலில் விளையாடி கொண்டிருக்கிறார். மணலில் விளையாடுகிற பொழுது மணல் வீடு செய்கிறார்கள். மணல் வீடை செய்தான். ஒரு பாவையை, ஒரு பொம்மை மாதிரி மணற்பாவையை செய்தார். உன்னை சுற்றி இருந்த அவளுடைய தோழியர்கள் சொன்னார், இந்த மணற்பாவை தான் உன்னுடைய கணவன் சொன்னாள். உடனே அவ அந்த கணத்திலேயே அந்த மணற்பாவையை தன் கணவனாக ஏற்றுக்கொண்டாள். அதற்கு பிறகு என்ன ஆயிற்று? கொஞ்ச நேரம் இருந்துட்டு தோழிங்கள்லாம் போயிட்டாளுங்க. வாடி போகலான்றாங்க. என் கணவரை விட்டுட்டு நான் வரமாட்டேன். அந்த கடல் அலைகள் வந்து
இந்த மணற்பாவையை அழித்து விடக்கூடாது. கணவன் நீங்கள் சொன்னீங்க, நானும் கணவன் ஏற்றுக்கொண்ட நெஞ்சத்தளவில். அதனால் அந்த அலை கரங்களை கொண்டு இந்த மணற்பாவையை அழித்து விடாமல் காப்பதற்காக நான் இங்கேயே இருப்பேன் என்று அந்த மணற்பாவையை காத்தாலே அந்த பத்தினி பரம்பரை நான் என்கிறாள் கண்ணகி. யோசிங்க, எங்கேயாவது அறிவுக்கு பொருந்துதா? இதெல்லாம் பெரியார் பேசினதை வச்சு தான் நம்ம பேசோம். இப்போ பெரியாரெல்லாம் கேட்பாரா, கேட்க மாட்டாரா? மணற்பாவை அதை உடனே கணவன் சொல்லிட்டா, கணவன் நான் இந்த கணவனை விட்டுட்டு வெளியே வர மாட்டேன்றான். இது ஒரு செய்தியாச்சா? இன்னொரு பத்தினியை கண்ணகி சொல்கிறா. கணவன் பொருள் ஈட்டுவதற்காக அவளை விட்டு வெளியூர் போகிறான். மரக்கலத்தில் ஏறி போனான். இவன் என்ன செய்தா, கணவன் திரும்பி வருகிற வரையில் வேறு எவனும் நம்மை பார்த்து நம் நிறையழிக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டு விடக்கூடாதே என்று அந்த கடற்கரை சோலையில் கல் உருவம் கொண்டு உட்கார்ந்துட்டான். அவன் தன்னைத்தானே கல் உருவமாக்கி கொண்டான். கல் உருவமாகி கணவர் எப்பொழுது வருகிறார் என்று கடற்கரையை நோக்கி வரக்கூடிய மரக்கலங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாள். ஒரு நாள் அவன் வருகிறான். வந்த பிறகு இவள் கல்லுருவிலிருந்து பெண்ணாக மாறுகிறாள். அந்த பத்தினியின் பரம்பரை நான். இன்னொரு பத்தினியை சொல்கிறா. அவ இதே மாதிரி கணவன் இவளிடமிருந்து பொருள் ஈட்டுவதற்கு போகிறான். இப்போ கணவன் இல்லாமல் இருக்கிறாள் என்பதை அறிந்து ஒரு மனிதன் அவளை காமத்தோடு பார்க்கிறான். அவன் காமத்தோடு பார்க்கிறான் என்று தெரிந்த அந்த கணத்திலேயே இவள் என்ன செய்கிறாள், கணவன் வருகிற வரை தன்னை குரங்கு முகமாக மாற்றிக்கொள்கிறாள். அவன் குரங்கு மாதிரி நான் இருக்கணும், என் முகம் குரங்காக இருக்கணும்னு மனசுக்குள்ளே சபிக்கிறா, குரங்காயிடுறா. பிறகு எப்பொழுது கணவன் வந்து சேர்ந்தானோ அப்பொழுதுதான் அவள் தன் பழைய உருவத்தை அடைகிறாள். இது எல்லாவற்றை விட கொடுமை, அதே கடற்கரை மணலில் 2 பெண்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மணலை அள்ளி விளையாடுகிறார். அப்போ ஒருத்தி சொல்கிற அடுத்தவளை பார்த்து, எனக்கு மகன் பிறந்தா, எனக்கு மகள் பிறந்தா, உனக்கு பிறக்கக்கூடிய மகனுக்குத்தான் திருமணம் செய்து கொள்ளணும். 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. ஒப்பந்தம் முடிஞ்சிடுச்சு. மகள் பிறந்தான்னு சொன்னால அவளுக்கு உடனே மகள் பிறந்துட்டா. மகன் பிறக்கணும் இல்லை, இந்த மகள் பருவம் எய்திய வரை அவளுக்கு மகன் பிறக்கலை. அதுக்கப்புறம் இந்த மகன் பிறக்கிறான். புரியுதா உங்களுக்கு? இந்த தோழிக்கு மகன், இவளுடைய மகள் பருவம் அடைகிற வரை அவளுக்கு ஆண் மகன் பிறக்கலை. அதுக்கு பிறகு அவன் ஆண் மகன் பிறந்தான். பிறகு அவள் இவனாட்ட சொல்கிறா, நம்ம ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் போட்டோமே, உன்னுடைய மகளை என்னுடைய மகனுக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்க, அந்த ஒப்பந்தப்படி நீ நடப்பியா இல்லை வாக்கு மாறுவியான்னு கேட்குறா. என்னடா கொடுமை இது! நம்ம பெண்ணோ பருவம் எய்தியவள், அவன் இப்போ தான் பிறந்த குழந்தை தன்னுடைய கணவனிடம் சொல்கிறாள், ஐயோ வாக்கு தவறியவளாக மாறிவிடுவேனோ என்று என் மனம் அஞ்சுகிறது என்று கணவனிடம் புலம்புகிறாள். இவள் புலம்புவதை மகள் காது கொடுத்து கேட்டு விடுகிறாள். உடனே அவள் சொல்கிறாள், அம்மா கவலைப்படாது, நீ வாக்கு மாற நான் விடமாட்டேன் என்று உள்ளே போய் கூறப்படவை கட்டிக்கின கல்யாண கோலத்தில் இங்கிருந்து அந்த வீட்டுக்கு போய் அங்கே அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தையை நீதான் என் கணவன் ஏற்று அவனை தலைமையில் தூக்கி வைத்து கொண்டு வருகிறாள். அந்த பத்தினியினுடைய பரம்பரைன்னு சொல்கிறார். இதெல்லாம் இளங்கோவடிகள் எழுதி வைத்த சிலப்பதிகாரத்தில் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் பெண்ணை சிந்திக்கக்கூடியவளாக வைத்திருக்கிறீர்களா? அறிவு சார்ந்தவளாக அவளை விட்டிருக்கிறீர்களா? அந்த பெண் தனக்கான முடிவை எடுப்பதற்கு நீங்கள் அனுமதித்திருக்கிறீர்களா? ஒரு சின்னஞ்சிறு குழந்தையை தாயும் தந்தையும் சொன்னதற்காக போய் மனமுடித்து தலையில் சுமந்து கொண்டு வரக்கூடிய செய்தி என்பது என்ன?
இதை விட மணிமேகலைக்குள்ளே போனீங்கன்னா கொடுமை தலைவிரித்து கூத்தாடும். மணிமேகலையில் மருதி என்ற ஒரு பார்ப்பன பெண், இது இரட்டை காப்பியங்கள். மருதி என்ற பார்ப்பன பெண் ஒரு நாள் காவிரியில் நீராடிவிட்டு நனைந்த ஆடையோடு அவள் கரையோரம் நடந்து வருகிறாள். அந்த நேரத்தில் ககந்தன் என்ற மன்னன், அவனுடைய மகன் இவன் நன்றாக மதுவை அருந்தி இருக்கிறான். டாஸ்மாக் இப்பொழுது வரல, அது ரொம்ப காலமாக இருக்கு இல்லையா? அவ்வையே அதிகமானாண்ட சொல்கிறாள். இப்போ நீங்கள் எந்த பெண்ணும் மது வருந்தனா நான் ஆச்சரியப்படுறது இல்லை. அதிகமானின்னு அவ்வையே சொல்கிறா இல்லை, சிறிய கல் பெரினே எமக்கியையும் மண்ணே, பெரிய கல் பெரினே யாம்பாட தாம் மகிழ்ந்துண்ணும் மண்ணேன்றான். இந்த அதிகமான அரசன் அவன் என் நண்பன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கிற பொழுது கொஞ்சம் குடுவையில் மது இருந்தால் எனக்கு மட்டும் கொடுப்பான், நான் குடிச்சிட்டு அவன் நாட்டை பேசுவேன். நிறைய இருந்தால் 2 பேரும் குடிச்சிட்டு பேசுவோன்றா புறநானூரில் இருக்குது. அதனால் இப்பொழுது இவன் குடித்து விட்டு வருகிறான். அவள் நனைந்த ஆடையோடு வருகிறாள். உடனே என்ன பண்ணுறான், காமத்தோடு அவளை கரம் பற்றி இழுக்க முயல்கிறான். இங்கே நன்றாக யோசிக்கணும் நீங்கள். அவன்தான் இந்த தவறான காரியத்தில் ஈடுபட வருகிறான். இவள் உடனே பதறுகிறாள். அங்கிருந்து ஓடோடி நாலங்காடி சதுக்க பூதத்திற்கு முன்னாலே நிற்கிறாள். யார் தவறு செய்தாலும் அது நைய புடைத்து உண்டுவிடும், சவுக்கால் அடித்து. அந்த சதுக்க பூதத்துக்கு முன்னால் நிற்கிறாள். அதை படித்து பார்க்க நீங்கள் மணிமேகலையில் மண்தினி ஞாலத்து மழை வளம் தரும் பெண்டிராயின் பிறர் நெஞ்சு புகார். இந்த உலகத்தில் மழை வா என்றால் வரக்கூடிய அளவுக்கு கற்பின் ஆற்றலை பெற்றவள் இன்னொருவன் நெஞ்சில் போய் சேரமாட்டாள். இன்னொருவன் தவறான பார்வை பார்க்கக்கூடிய நிலை வராது. ஆனால் என்னை அவன் தவறாக பார்த்து விட்டான், அப்படி என்றால் நான் கற்பிழந்து விட்டேனா என்று இவள் சதுக்க பூதத்திடம் போய் நின்று கேட்கிறாள். யோசித்து பாருங்க, இவள் தவறு ஒன்றுமே இல்லை. இது மணிமேகலைக்குள்ள இருக்கிறது. இன்னும் நிறைய பேசலாம். மணிமேகலையில் கற்பு இலக்கணமே படைச்சிருக்கான். தலைக்கற்பு, இடைக்கற்பு, கடைக்கற்புன்னு. தலைக்கற்பு என்பது என்ன? பாண்டியன் நெடுஞ்செழியன் செத்தான் என்று அறிந்த அடுத்த கணமே உயிர் விட்டாளே கோப்பெருந்தேவி, அதுதான் தலைக்கற்பு, உயர்ந்த கற்பு. கணவன் இறந்த செய்தி கேட்ட உடனே முடிந்து விட்டாள், அவதான் உயர்ந்த கற்பு. அடுத்து இடைக்கற்பு, கணவன் இறந்து விட்ட செய்தி தெரிந்தது, ஆனால் உயிர் போக மாட்டேன் என்கிறது. ஆனால் கணவன் இல்லாமல் வாழ தயாராக இல்லை. கணவனுடைய சடலம் எரியக்கூடிய ஈமத்தீயில் தானும் விழுந்து தன்னை அழித்துக் கொள்கிறாளே. பூதபாண்டியன் போர்க்களத்தில் மாண்டான் என்று தெரிந்த பிறகு பூதபாண்டியனுடைய ஈமத்தின் தீயில் இந்த கோப்பெரும்பெண்டு விழுந்து இறக்கிறாள். புலவர்களெல்லாம் தடுக்கிறார்கள். இல்லை, என்னை விடுங்க, நான் கணவன் இல்லாமல் வாழ விரும்பவில்லை. அம்மா, அது நெருப்பு, அந்த நெருப்பில் விழற. இல்லை, அது நெருப்பே இல்லைன்றா. அது நெருப்பே கிடையாது. என்னை பொறுத்தவரையிலும் அது தாமரை பொய்கையும் இந்த ஈமத்தீயும் ஓரற்றே. புறநானூரை புரட்டி பாருங்க, ரெண்டும் ஒன்று தான். குளிர்ச்சி பொருந்திய தாமரை குளத்தில் குதித்தால் என்ன மகிழ்ச்சியோ என்ன உணர்ச்சியோ அது இந்த ஈமத்தீயில் விழுகிற பொழுது எனக்கு கிடைக்கும் என்று விழுகிறார். அப்போ உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை புறநானூரில் நாம் பார்க்கிறோம். ஆய் அண்டிரன் என்கிற அரசன், அந்த அரசன் இறந்தான் என்ற செய்தி கிடைத்த அடுத்த கணமே அந்த ஈமத்தீயில் அவனுடைய மனைவி விழுந்து அவள் சாகிறாள். இதை பற்றி குட்டுவன் கீரனார் என்பவர் பாடி வைத்திருக்கிற பாட்டு புறநானூரிலே இருக்கிறது. ஆக இந்த எவ்வளவு மோசமாக
கணவன் இறந்தான் என்ற செய்தி கேட்டால் உடனே இறப்பது தலைக்கற்பு. இறக்க முடியவில்லை என்றால் அவனுடைய ஈமத்தீயில் தானும் விழுந்து இறப்பது இடைக்கற்பு. அப்படி எதுவும் இல்லை என்றால் கூந்தல் மழித்து, குருவலை ஒடித்து, குறுந்தொடி ஒடித்து, ஒரு பரல் கற்களை அடுக்கி அதிலே படுத்து இருப்பது மீதி கால கைமை வாழ்வு. அவதான் கடைக்கற்பு என்று சொன்னால், இந்த பெண் மக்களை இலக்கியம் எப்படி பார்த்திருக்கிறது என்பதை பார்க்கணும். அதனால் இப்பொழுது 7:20 நான் யோசித்தேன் இந்த விபத்து வரும் என்று. என்ன இப்போ பாருங்கள், இப்போ நான் எங்கே வந்தேன்? பிரகாசம் மணிமேகலை கிட்ட தான் வந்தேன். இதுக்கப்புறமாக நான் அங்கிருந்து புறப்பட்டேன்னா என்னுடைய இலக்கிய பயணம் எங்கே அடுத்து போகும்னா, பக்தி இலக்கியத்தில் பெரிய புராணத்தில் போகும். மனைவியையே கொடுத்தார்களே தானமாக இயற்பகை நாயனார், அதை பற்றி பேச வேண்டி வரும். பெரிய புராணத்தை நீங்கள் பேசிட்டு ராமாயணத்துக்கு வரணும். தீ குளிக்க வச்சான் இல்லை, அந்த இடத்துக்கு நம்ம போகணும். ராமாயணத்தில் இருந்து மகாபாரதம் வரணும். 5 பேர் ஒருத்தங்க கல்யாணம் அப்படின்னா இல்லை. இந்த ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு போகிறேன். அதாவது அன்று முதல் இன்று வரை பெண் ஆண் பயன்படுத்துகிற உடைமை பொருள்களில் ஒன்றாகவே பாவிக்கப்படுகிறாள். இந்த ஒன்று தான் நான் வழங்குகிற மிக முக்கியமான செய்தி. அதற்கு இந்த ஒன்றை மட்டும் 5 நிமிடத்தில் நான் சொல்கிறேன். ஒன்றுமில்லை. அதாவது பாண்டவர்கள் ஏகச்சக்கரம் என்கிற ஊரில் போய் பிராமணர்கள் மாதிரி அந்தன வடிவத்தில் தங்கி வாழ்கிறார்கள். அந்த நேரத்தில் காசி அரசனுடைய 3 பெண் மக்கள், அம்பை, அம்பிகை, அம்பாலிகை, இந்த 3 பெண் மக்களுக்கும் சுயம்வரம் அறிவிக்கிறான். 3 எவ்வளவு மோசமான ஆணாதிக்கம் என்பதுக்கு இதைவிட சான்று உங்களுக்கு வேண்டியதில்லை. சுயம்வரம் வைக்கிறான். சுயம்வரம் நடக்க இருக்கிற செய்தியை இந்த பாண்டவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். இவர்களும் அங்கே செல்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு வில், அந்த வில்லை எடுக்கவே மற்றவர்களால் முடியாது. அதை எடுத்து அதை நான் வளைத்து அது அம்பு எய்ய வேண்டும். அது ஒரு சுழலுகிற சக்கரத்தின் வழியாக மேலே இருக்கிற பொறியை வீழ்த்த வேண்டும். இதை செய்யக்கூடியவன் யாரோ அவனுக்கு இந்த பெண் மக்கள். இதை எல்லாரும் செய்து பார்க்கலாம், மன்னர்கள்லாம் முடியலை. கர்ணன் வந்தான். இந்த பாண்டவர்கள் யோசிக்கிறார்கள், ஐயோ நிச்சயம் கர்ணன் வெற்றி பெற்று விடுவான். இந்த கர்ணன் வெற்றி பெற்றான்னா நமக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நினைக்கிற பொழுது இது அம்பை, அம்பிகை, அம்பாலிகை அது ஒரு கதை. அது இப்போ நான் குழப்ப வேண்டாம். இப்போ நான் பாஞ்சாலி கிட்ட வரேன். திரௌபதி கிட்ட கர்ணன் எடுக்கிறான். அவ்வளோ பெரிய வில்லை எடுத்தான். அப்படியே வில்லை வளைச்சான். அம்பை பூட்டினான். அடிச்சிருவான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு அர்ஜுனன் பதறான். அந்த நேரத்தில் திரௌபதி அங்கேருந்து சொல்கிறா, தேரோட்டி மகனையெல்லாம் நான் மணக்க மாட்டேன் என்கிறாள். தேரோட்டி மகனுக்கு நான் மனைவியாக மாட்டேன் என்று அவள் சொன்ன அந்த கணத்திலேயே வில்லையும் அம்பையும் வீசி எறிந்து விட்டு அவன் போயிடுறான். பிறகு அர்ஜுனன் வந்தான், வளைத்தான், அம்பை எய்தினான். பாஞ்சால தேசத்துடைய துருபதனுடைய மகள் பாஞ்சாலி. அந்த பாஞ்சாலிக்கு சுயம்வரம். அந்த சுயம்வரத்தில் யார் இந்த இலக்கை அடிக்கிறார்களோ அவர்களுக்கு மனைவியாவது அர்ஜுனன் அடித்து விட்டான். இவன் அவளை மணப்பதற்கு முன்பு, மாலை சூடுவதற்கு முன்பு தருமனும் நகுலனும் சகாதேவன் 3 பேரும் அந்த இடத்தை விட்டு அவர்கள் இருக்கக்கூடிய இருப்பிடம் நோக்கி போய்விடுகிறார்கள். அர்ஜுனன் மணக்கிற பொழுது, மாலை சூடுகிற போது பீமன் மட்டும் பக்கத்தில் இருக்கான். முடிச்சிட்டான், மாலையை போட்டான், கையோடு அழைச்சிக்கினான். இப்போ அர்ஜுனன், அவனால் மாலை அணிவிக்கப்பட்ட பாஞ்சாலி, அதாவது திரௌபதி, பீமன் 3 பேரும் வருகிறார்கள் இருப்பிடத்திற்கு. அப்பொழுது இந்த பீமன் அர்ஜுனனும் சேர்ந்து உள்ளே இருக்கக்கூடிய தாயிடம் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு, அம்மா நாங்கள் ஒரு பிச்சை பொருளை
புதிதாக கொண்டு வந்திருக்கிறோம். யார்? ஒரு பெண்ணு பிச்சை பொருள், ஒரு பிச்சை பொருளை புதிதாக கொண்டு வந்திருக்கிறோம். உடனே அம்மா உள்ளிருந்தபடியே சொல்கிறா, குந்தி, ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு வெளியே வந்து பார்த்தா, என்னடா பிச்சை பொருள்னு சொன்னீங்க, கடைசியில் ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்கிறீங்க, ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள், நான் சொல்லிட்டேனே, சொன்ன சொல் தவறக்கூடாதே அப்படின்றா தாய். உடனே தர்மம் என்ன சொல்கிறான், தாய் சொல்லை தட்டக்கூடாதம்மா. சொல்கிறது யார்? தர்ம. தாய் சொல்லை தட்டக்கூடாதும்மா, நாங்கள் 5 பேரும் தான் திருமணம் செய்துக்க போகிறோம். ஏன்னா தருமனுக்கு அவளை பார்த்த பொழுதே அவளுடைய அழகில் தருமன் ஈடுபட்டு விட்டான். இதுதான் உண்மை. அதனால் தாய் சொல்லை தட்டாதில்லைன்னா, இவன் தாய் சொல்லை தட்டாதவனாக இருந்தால், பகாசூரன் இவனுங்க இருந்த இடத்துல பகாசூரன் ஒரு நாளைக்கு ஒரு வரை அவன் வரவழைச்சி உணவாக சாப்பிடுவான். இவன் சொல்கிறா, அதுக்கு அதை போனால் நேரம் அதிகமாகும், பீமனை போய் நீ அந்த பகாசூரனை வீழ்த்தி விட்டு வா என்கிறாள். உடனே தருமன் சொல்கிறான், அம்மா நீ தவறு செய்கிறாய், இந்த பீமனை வைத்து கொண்டு தான் நான் ஆட்சியை பிடிக்க வேண்டும். இவனை இழந்து விட்டால் வலிமை இழந்து விடுவோம், ஆட்சியை கைப்பற்ற முடியாது. எனவே நீங்கள் பகாசூரனை வெல்வதற்கு பீமனை அனுப்பாதீர்கள்னு சொல்கிறான். தாய் சொல்லை தட்டாதன்னு இப்போ சொல்கிறான். அப்போ தாய் சொல்லை தட்டுறான் அவன். ஆனால் அவள் சொல்கிறா, இல்லை இல்லை, இவன் போய் அவனை வென்று விட்டு வருவான், கொன்று விட்டு வருவான், நீ கவலைப்படாதன். இப்போ இங்கே என்ன சொன்னான், தாய் சொல்லை தட்டக்கூடாது, 5 பேரும் திருமணம் செய்கிறோன்னா. நேராக துருபதனாண்ட போனானுங்க. துருபதனாண்ட சொல்கிறான், தர்மன் பேசுகிறான், அதை படித்து பார்க்கணும் நீங்கள். தர்மன் சொல்கிறான், நாங்கள் 5 பேரும் இவளை மணந்து கொள்வதாக முடிவெடுத்திருக்கிறோம். சகிக்கவே முடியல துருபதனுக்கு. ஒருவன் பல மனைவியரை வைத்துக் கொள்வது சமூகத்தில் சாதாரணம். ஆனால் ஒரு பெண் பல ஆண்களை வைத்துக் கொள்வது, ஆங்கிலத்தில் பாலிகாமி என்பது ஒன்று, பாலியாண்டரி என்பது ஒன்று. பாலிகாமி சாதாரணம், பாலியாண்டரி சாதாரணம் இல்லை. இது இதுவரையில் நடந்ததே கிடையாது. என்ன இது மாதிரி நீங்கள் ஒரு அபத்தமாக தருமன் நீ இப்படி பேசலாமான்னு. உடனே தருமன் சொல்கிறான், எல்லாவற்றுக்கும் முன்னுதாரணம் இருக்கிறது. இதற்கு முன்னே ஜடிலை என்ற ஒரு பெண் 7 பேரை மணந்து கொண்டாள். ஒரு பெண் 7 பேரை மணந்து கொண்டாள். வர்ஷி என்ற ஒரு பெண் 10 சகோதரர்களை மணந்து கொண்டாள். ஒருத்தி 10 பேரை மணந்து கொண்டாள், ஒருத்தி 7 பேரை மணந்து கொண்டாள். ஆஃப்டர் ஆல் நாங்கள் 5 பேர் தானே மணந்து, 5 பேர் தப்பு இல்லைன்றான் இவன். அது எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு துருபதனும் சொல்கிறான், திருஷ்டத்யும்னு சொல்கிறான். பிறகு வியாசர் உள்ள நுழைகிறார். யார்? மகாபாரதம் எழுதினவர் வியாசர். துருபதனை தனியாக அழைச்சி, இல்லை இதில் ஒரு விஷயம் இருக்குதுன்னார். என்னன்னா, உன் பெண்ணு துருபதி இருக்காள, திரௌபதி, இவ போன பிறவியில் ஒரு மகரிஷிக்கு மகளாக பிறந்தா. அப்போ இவ சிவனிடம் வரம் வேண்டினா. என்ன வரம் தெரியுமா? எல்லா நற்குணங்களும் நிரம்பிய ஒருவன் எனக்கு கணவனாக வேண்டும் என்று 5 முறை திரும்ப திரும்ப சொன்னாள். சிவன் நின்றார். மகளே, நீ 5 முறை கேட்டாய், அடுத்த பிறவியில் உனக்கு 5 ஆண்கள் கணவர்களாக வருவார்கள் என்று வரம் கொடுத்துட்டாரு. அதனால தான் இப்பொழுது இந்த சம்பவம் இப்படி நிகழ்ந்திருக்குது. அதனால் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறான். சரி, வியாசனே சொன்னானேன்னு ஒத்துக்கினான். இந்த 5 பேரும் யோசனை பண்ணுங்க, ஒரு பொருளா இது? நான் வில்லி பாரதத்தை எடுத்து பார்க்குறேன். சரி, வியாசன் எழுதின பாரதம் தான் இப்படி இருக்குது, தமிழில் வில்லி பாரதம் வந்திருக்கேன், அப்படியே இருக்கு. இதை நீடிச்சன்னு வச்சுங்களேன், இன்னும் நான் போனேன்னா எங்கேயோ போகும். இவ்வளவு தானா தமிழ் பண்பாடு, இவ்வளவு தானா இந்திய பண்பாடு என்று யோசிக்க தோன்றும். நிறைவாக நான் சொல்கிறேன், பெண்கள் விழிப்படைய வேண்டும். பாரதி அதனால தான் சொன்னான், கல்வியை கற்பதன் மூலம்தான் விழிப்புணர்வு வரும், அதனால் பெண்களை படியுங்கள் என்றான். கல்வி கற்க வேண்டும், கல்வியை கற்பதன் மூலம்தான் விழிப்புணர்வு வரும். அந்த விழிப்புணர்வை பெறுவதற்காக பெண் கல்வி பெருக வேண்டும் என்பது முக்கியம்.
இப்பொழுது 19ஆம் நூற்றாண்டில் தான் பெண்ணியம் புற வந்துருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல பெண்களை பார்த்து ஆண்களே அஞ்சுறான். நீங்கள் யோசிக்கிறீங்க பெண் உரிமையை பற்றி இவர் இவ்வளோ தூரம் பேசுகிறாருன்னு. நகரங்களில் நாகரிகம் செறிந்த இடங்களில் நவ யுவதிகள் நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசிக்கொண்டு அங்குமிங்குமாக அலைவதை பார்த்துவிட்டு நீங்கள் பெண்களுக்கு எல்லா உரிமையும் கிடைத்து விட்டதை நினைக்காதீர்கள். போய் கிராமப்புறங்களில் சென்று பாருங்கள், வயல்வெளிகளில் போய் சென்று பாருங்கள், எந்த பெண்ணுக்கு எந்த உரிமை கிடைத்திருக்கிறது என்று பாருங்கள். மது அருந்திவிட்டு 10 ரூபாயை கூட குடும்பத்திற்கு கொடுக்காமல் பகல் முழுவதும் கொளுத்துகிற வெயிலில் அவள் களை எடுத்து அவள் எல்லா வேலையும் பார்த்து அவள் பெற்ற பணத்தை வைத்து தன்னுடைய குழந்தைகளுக்கு சோறு சமைத்தால் அந்த சோறு முழுவதையும் இவன் சாப்பிட்டு விட்டு அவளை உதைத்து நொறுக்குகிற அவலம் இல்லாத கிராமமே இன்று இல்லை. எனவே பெண்களுக்கு பெரிதாக உரிமைகள் வந்து சேரவில்லை. இந்த பெண் உரிமை என்பதே 19ஆம் நூற்றாண்டிலே தான் புறப்பட்டது. இப்போ நீங்கள் யோசிச்சிங்கன்னா முதல்ல ரேடிக்கல் ஃபெமினிசம்னுவான், அதாவது ஆணை காலில் போட்டு மிதிக்கிறது, அந்த அளவுக்கு தீவிரமான பெண்ணியம் ஒன்று, அது நமக்கு இல்லை. ஆனால் நான் சொல்வது என்ன, மாடரேட் ஃபெமினிசம். பெண் தனக்கான உரிமைகளை பெற வேண்டும். ஆணுக்கு நிகரான சரி நிகர் சமானம் என்று சொன்னானே பாரதி, அப்படி ஆணுக்கு சரியாக நிகராக சமமாக அவள் வாழ வேண்டும். வெளி உலகத்தோடு அவள் தொடர்பு கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் குடும்பம் என்கிற கட்டமைப்பை அவள் குலையாமல் காக்க வேண்டும். அதுதான் முக்கியம். நன்றி, வணக்கம். அன்று முதல் இன்று வரை இலக்கியத்தில் பெண்கள் என்கின்ற தலைப்பிலே மிகச்சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கிறார் தமிழருவி மணியன் அவர்கள். மிகச்சிறந்த உரை. அவருக்கு கரவொலி எழுப்பி எங்களுடைய பாராட்டுகளை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்கள் குறைவாக இருந்தாலும் பெண்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி அடுத்த நிகழ்ச்சிக்கு அரங்கம் தயாரிக்கப்படுகிறது.